வணக்கம். வெல்கம் டு அறிவலை FM பாட்காஸ்ட் சேனல் brought up by பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரெட்டிப்பட்டி நாமக்கல். அறிவலையின் அலைகளில் மிதப்போம். This audio mirchi platform is full of learning and extraordinary knowledge. So don't miss, stay tuned. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட். Hi everyone, welcome back to Easy English in Arivalai podcast. Before we start, let's get to know an important national event of this day. February 10, 2021, National Deworming Day. இதை NDDன்னு சொல்கிறோம். இதை தமிழில் தேசிய குடற்புழு நீக்க நாள் அப்படின்னு சொல்கிறோம். குடற்புழுனா என்ன, அதனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்? நம்ம வயிற்றில் குடற்புழுக்களோட எண்ணிக்கை அதிகமாகும் போது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்குது. நாளடைவில் இதுவே இரத்த சோகை, மற்ற சத்துக்கள் குறைபாடு நோய்கள் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் தேசிய குடற்புழு நீக்க நாள் அன்னைக்கு 1 வயது குழந்தையிலிருந்து 19 வயது வரை இருக்கக்கூடிய அனைவருக்கும் அங்கன்வாடி சென்டர்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் மூலமாக ஆல்பெண்டசால் அப்படின்ற குடற்புழு நீக்க மாத்திரையை நம்ம இஷ்யூ பண்ணுறோம். ஸோ இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது மூலமாக நம்ம வயிற்றில் வரக்கூடிய குடற்புழுக்களோட எண்ணிக்கையை நம்ம கட்டுப்படுத்தலாம். அண்ட் இதன் மூலமாக இரத்த சோகை போன்ற நோய்கள்லேருந்து நம்மளை நாமளே பாதுகாத்துக்கலாம். With this information, let's get into our session, guys. Today's interesting topic is about conjunctions in English. Conjunctions. ஜங்ஷன்னா என்ன? இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஜாயினிங் ஆர் கனெக்டிங் இல்லையா? சிம்பிளாக சொல்லணும்னா ரயில்வே ஜங்ஷன். ரயில்வே ஜங்ஷன் அப்படின்றது 2 டிஃப்ரெண்ட் பிளேசஸ் சந்திச்சுக்கக்கூடிய இடம், கனெக்ட் பண்ணக்கூடிய இடம். அதே மாதிரி தான் கன்ஜங்ஷன்ஸும். கன்ஜங்ஷன்ஸ் ஆர் யூஸ்டு டு கனெக்ட் 2 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் ஆர் கிளாஸஸ். ஸோ வேர்ட்ஸையோ ஃப்ரேசஸையோ கிளாஸஸையோ சென்டென்சஸையோ கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான் கன்ஜங்ஷன்ஸ்னு சொல்கிறோம். Let me give you an example. விஜய் அண்ட் சஞ்சய் ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதில் விஜய் அப்படின்றது ஒரு வேர்ட், சஞ்சய் அப்படின்றது இன்னொரு வேர்டு. ஸோ இங்கே 2 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக அண்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே அண்ட் அப்படின்றது கன்ஜங்ஷன். அடுத்ததாக ஃப்ரேசஸ் பார்த்தோம் இல்லையா? மை பைக் கீ இஸ் ஆன் த டேபிள் ஆர் இன் த கபோர்ட். இதில் ஆன் த டேபிள் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸ், in the cupboard அப்படின்றது இன்னொரு phrase. So my bike is on the table or in the cupboard. அப்போ 2 ஃப்ரேஸ்க்கு நடுவில் or அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இங்கே கன்ஜங்ஷன் ஆர். அடுத்ததா she studied hard so she scored high marks. இன்னொரு என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 வாக்கியங்களை இணைக்கிறதுக்கும் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். எப்படி? she studied hard அப்படின்றது இட் இஸ் அ கம்ப்ளீட் சென்டென்ஸ், ஒரு வாக்கியம். அடுத்தது she scored high marks அப்படின்றதும் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஸோ 2 கம்ப்ளீட் சென்டென்சஸை இணைக்கிறதுக்காக ஸோ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நடுவில் யூஸ் பண்ணுறோம். அப்போது கன்ஜங்ஷன்ஸ் ஆர் யூஸ்டு டு கனெக்ட் 2 வேர்ட்ஸ், 2 phrases or clauses. That means sentences. ஸோ 2 வார்த்தைகளையோ அல்லது 2 வாக்கியங்களையோ இணைக்கிறதுக்கு தான் நம்ம கன்ஜங்ஷன்ஸை இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறோம். Now we'll move on to the types of conjunctions. Conjunctionsல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். Basically there are 3 types of conjunctions. 3 டைப்ஸ் இருக்கு பேசிக்காக. Coordinating conjunctions first, next subordinating conjunctions, the third one is correlative conjunctions. First coordinating conjunctionனா என்ன? Coordinating conjunctions, they are used to connect 2 equal clauses or 2 different words. So 2 equal sentences கனெக்ட் பண்ணுறதுக்காக coordinating conjunctions யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக let me give you an acronym. இது ரொம்ப ஃபேமஸாக எல்லாருக்குமே நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த acronym. அதை இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். Fanboys, FANBOYS. இந்த fanboys அப்படின்ற acronym எதுக்குன்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. F stands for far. F for A and N nor, B but, O or, Y yet, S so. ஸோ இங்கே 7 இம்பார்ட்டன்ட் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஃபேன் பாய்ஸ் அப்படின்ற அக்ரானம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கும்போது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் பற்றின இன்னொரு விஷயம் என்னென்னா, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் தே ஆர் மோஸ்ட் ப்ராபபிளி யூஸ்ட் in between two
சென்டென்சஸ். ஸோ 2 சென்டென்சஸ்க்கு நடுவில் தான் நம்ம கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். இதுதான் என்னுடைய யூசேஜ். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஷீ இஸ் கிளவர் அண்ட் ஷீ ரீட்ஸ் கிளியர்லி. இதில் ஷீ இஸ் கிளவர் அப்படின்றது ஒரு மெயின் கிளாஸ், தட் மீன்ஸ் அ கம்ப்ளீட் சென்டென்ஸ். அண்ட் ஷீ ரீட்ஸ் கிளியர்லி அப்படின்றது அ கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஸோ 2 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் இங்கே இருக்குது. இதுக்கு நடுவில் அண்ட் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ 2 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ்க்கு நம்ம இன் பிட்வீன் அண்ட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் 2 கம்ப்ளீட் கிளாஸஸ்க்கு நடுவில் யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜங்ஷன்ஸ் எல்லாமே என்ன டைப்? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் டைப் தான். ஸோ அண்ட் அப்படின்றது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் புவர் பட் ஹீ ஹெல்ப்ஸ் அதர்ஸ். அவன் ஏழையாக இருந்தாலும் எல்லாருக்குமே உதவுனா. அப்போ ஹீ இஸ் புவர் அப்படின்றது ஒன் கம்ப்ளீட் சென்டென்ஸ், ஹீ ஹெல்ப்ஸ் அதர்ஸ் அப்படின்றது இன்னொரு கம்ப்ளீட்டான ஒரு சென்டென்ஸ். ஸோ 2 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ்க்கு நடுவில் இங்கே நான் பட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பட் அப்படின்றது என்ன? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். Again உங்களுக்கு coordinating conjunction example, fan boys, for, and, nor, but, or, yet, so. ஸோ இந்த 7மே இம்பார்ட்டண்ட்டாக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைப், செகண்ட் டைப், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இதுக்கு முன்னாடி பார்த்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் மோஸ்ட் ப்ராபபிளி 2 சென்டென்சஸ்க்கு நடுவில் தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போகிற சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸோட பர்பஸ் என்னென்னா, a subordinating conjunction is used to connect two unequal clauses, which means when we add a subordinating conjunction to a sentence, it will become a dependent clause, which means ஒரு subordinating conjunction எங்க நம்ம most probably யூஸ் பண்ணுவோம்னா, in the beginning of a sentence, ஒரு சென்டென்ஸினுடைய பிகினிங்லையோ நம்ம சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், தோ ஹீ இஸ் புவர் ஹீ ஹெல்ப்ஸ் அதர்ஸ். இதில் தோ அப்படின்றது தான் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், ஒரு சென்டென்ஸுக்கு முன்னாடி நம்ம சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை ஆட் பண்ணும்போது தட் சென்டென்ஸ் வில் பிகம் அ டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிபெண்டன்ட் கிளாஸ்னால் என்னென்னா, மீனிங் வைஸ், அதாவது தன்னுடைய மீனிங்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு சென்டென்ஸினுடைய உதவி அதுக்கு தேவை. அதுதான் நம்ம டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொல்லுவோம். ஸோ தோ ஹீ இஸ் புவர் ஹீ ஹெல்ப்ஸ் அதர்ஸ். தோ அப்படின்றது இங்கே சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இது மட்டும்தான் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனா? நோ, தெர் ஆர் plenty of subordinating conjunctions as, since, because, though, although, even though அண்ட் WH வேர்ட்ஸ் எல்லாமே சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் கேட்டகரியில் வரும். இது இல்லாமல் இஃப், அண்ட்லெஸ், இப்படி நிறைய எக்ஸாம்பிள் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்க்கு சொல்லிகிட்டே போகலாம். ஸோ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை ஒரு சென்டென்ஸோட ஆட் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் தன்னுடைய முழு பெற்ற மீனிங்லேருந்து மாறிடும். மீனிங் இன்கம்ப்ளீட்டாக மாறிடும், டிபெண்டன்ட் கிளாஸாக மாறிடும். இதுதான் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனுடைய ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைப், தேர்ட் டைப், கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ். கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ்னால் என்ன? they are a sort of tacting conjunctionsனு சொல்லுவோம். அதாவது they come in pairs and we have to use both of them in different places. இது வரைக்கும் நம்ம பார்த்த கன்ஜங்ஷன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் சிங்கிள் வேர்டாக தான் இருந்தது. அண்ட், பட், நார், தோ, ஆல்தோ, ஈவன் தோ, இது எல்லாமே சிங்கிள் வேர்ட்ஸாக தான் இருக்கும். பட் எக்ஸப்ஷனலி இப்போ இருக்கக்கூடிய கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா பேராக இருக்கும். 2 வேர்ட்ஸ் இருக்கும் இந்த கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸில். 2 or more வரும். எய்தர் ஆர், neither nor, both and, not only but also, rather than. ஸோ இதெல்லாம் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். இதை நம்ம சென்டென்சஸில் எங்கே யூஸ் பண்ணணும்னா, நாட் இன் த பிகினிங் அண்ட் நாட் அட் த மிடில். ஸோ மிடில்லையும் பிகினிங்லையும் கிடையாது. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஒரு பேர் இருக்கும், சென்டென்ஸில் ஒரு பேர் இருக்கும். அப்போது நம்ம அந்த பேர் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸை பிரித்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும். He is not only a teacher but also a dancer. இதில் not only அப்படின்றது ஒரு pair of conjunction and then இன்னொன்று but also. ஸோ இந்த correlative conjunctionsை மட்டும் நம்ம part of a sentences-ஆ தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், ஒரே இடத்துல யூஸ் பண்ண முடியாது. I like to have either tea or coffee. இதில் either or இந்த ரெண்டுமே கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ். ஆனால் இதை யூஸ் பண்ணுறது தனித்தனியாக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ லைக் நெய்தர் டீ நார் காஃபி. இதில் எய்தர் ஆர் அப்படின்னா ஏதாவது ஒன்று,
பாசிட்டிவ் மோட். நெய்தர் நார் அப்படின்னா ரெண்டுமே இல்லைன்னு அர்த்தம். ஐ லைக் நெய்தர் டீ நார் காஃபின்னா டீயும் பிடிக்காது காஃபியும் பிடிக்காதுன்னு அர்த்தம். அப்போது நெகட்டிவாக சொல்கிறதுக்கு நெய்தர் நார் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒன்று பாசிட்டிவ் மோடில் சொல்கிறது அப்படின்னா எய்தர் ஆர் அப்படின்ற கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே we have learnt about conjunctions and their types, right? Try to use these conjunctions in your day-to-day converse. We'll catch you then with another session. Until this is Mrs. Girija signing off from Arivalai podcast brought to you by Bharati Institutions Namakkal. Thank you.